சனாதனம் சனாதனம் சனாதனம். ஐ டோன்ட் லைக், ஐ அவாய்ட், பட் சனாதனம் லைக்ஸ் வி ஆல், ஸோ வி காண்ட் அவாய்டு அப்படின்ற நிலைமையில தான் இன்னைக்கு சனாதனம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை எல்லார் மத்தியிலையும் பெரும் பேச்சை கிளப்பிட்டு இருக்கு. எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் கிளம்புது, ஒரு பக்கம் ஆதரவுகளும் கிளம்பிக்கிட்டு இருக்கு. இந்த எதிர்க்கிறது யாரு, ஆதரிக்கிறது யாரு? உதயநிதி அண்ணன் இதை பேசுனதுல என்ன பிரச்சனை, அதை விஜய் அண்ணன் பேசாதனால என்ன பிரச்சனை அப்படின்ற முழு விவரத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முழுசா பார்த்துடலாம் வாங்க. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு. அதாவது இந்த சனாதனம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான ஒரு விளக்கம் அப்படின்னு தேவையில்ல. சனாதனன்றாங்கப்பா. உதயநிதி நடனா சனாதனன்றாரு, இந்த பக்கம் விஜய் நடனா சனாதனன்றாரு, ஒரு பக்கம் எல்லா கட்சிக்காரங்களும் சனாதனன்றாங்களே. அப்படி என்னதான் அந்த சனாதனம், அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியசுலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். சனாதனம் அப்படின்னா அது நிலையானது, அழிவில்லாதது, முடிவில்லாதது, ஆக்கம் அழிவு, இது ரெண்டுத்தும் இல்லாத ஒரு விஷயம்தான் வந்து சனாதனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வார்த்தை, அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் அதுதான். இந்து மதத்துல பெருமளவுல நிறைய பேர் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுல என்ன இருக்கு, ஏன் இதுக்கு எல்லாரும் எதிர்ப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க? அதுவும் குறிப்பா இந்த தீய சக்தியில இருக்கக்கூடிய உதயநிதி அண்ணன் ஏன் இதை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு? விஜய் அண்ணன் கூட வாயை திறக்காமலே இருக்காரு. வழக்கமா அவங்க எதனா சொன்னா அதுக்கு எதிராக பேசுறது தானே விஜய் அண்ணன் வேலை அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. விஜய் அண்ணா அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா? இப்போ விஜய் அண்ணா மௌனம் காக்கிறது பல பேரோட நெஞ்ச புண்படுத்துது. உதயநிதி அப்படி பேசுறாரு, எதிர்கட்சியிலிருந்து ஒருத்தர் அப்படி பேசுறாரு, இவர் ஏன் அமைதி காக்குறாரு அப்படின்னு சொல்லி தமிழர் இந்து மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியோட தலைவரும் ஒரு பக்கம் வானதி சீனிவாசன் அம்மா, இவங்க ரெண்டு பேரும் வந்து இதை பத்தி எடுத்து எல்லார்கிட்டையும் பேசுறாங்க. இவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு கடும் எதிர்ப்பு கொடுக்குறாங்க. முதல்வர் விஜய் அண்ணா அவர்களுக்கு கடும் எதிர்ப்பு கொடுக்குறாங்க. ஏன் எதிர்ப்பு கொடுக்கணும்? விஜய் அவர்களை ஏன் எதிர்க்கணும் இவங்க? அப்ப இவரு சனாதனத்தை எதிர்க்கிறாரா? அப்ப இந்த சனாதனத்தை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல ஆதரிக்கிறாரா? பிஜேபியோட பின்னணி சக்தியில இருந்து சொல்றாங்களே, பிஜேபி தான் இந்த சனாதனத்தை ஆதரிக்குதுன்னு சொல்றாங்களே, அப்ப இதை ஆதரிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருந்துகிட்டு இருக்கு. சரி, உதயநிதி அண்ணா சொன்னது வருவோம். கண்டிப்பா சனாதனத்தை எதிர்த்தே ஆகணும். அதை எதிர்க்கிற முழு முதற் சக்தியா கண்டிப்பா திமுக இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு, திமுக இனிமேலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சனாதனத்தை எதிர்க்கிறதுக்கான காரணம் நம்ம பின்னாடி இதை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி எப்ப இவர் எதிர்த்து இருக்காரு? மற்றவங்களாம் காலகாலமா இருக்காங்க. இவர் விஜய் மாதிரி நடிப்புல இருந்து வந்தவர் தான், சினிமால இருந்து வந்தவர் தான். இவர் எங்க எதிர்த்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2023 2021 இதே மாதிரியான சிக்கல்கள் வந்துச்சு. 2023 வந்து பாத்தீங்கன்னா இவர் அண்ணன் பேசுனது, உதயநிதி அவர்கள் பேசுனது பெருமளவுல சர்ச்சையா வந்துருச்சு. டெங்கு கொரோனா மாதிரிங்க அந்த சனாதனன்றதெல்லாம், அதெல்லாம் வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது, அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்லாம் நினைக்கக்கூடாது, அதை ஒரே அடியா அழிச்சு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எல்லார் மத்தியிலும் பெரிய சர்ச்சை கிளம்பி இருந்துச்சு. பிஜேபியை சேர்ந்த ஒரு நிறுவனரான அமித் மாலவியா இவங்க கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, உதயநிதி அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு, சனாதனத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிட்டத்தட்ட இந்து மக்களை சேர்ந்த 80%, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 80% மக்களை இவர் அழிக்கணும், ஒரு இனப்படுகொலைக்கு வழிவகுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை திருச்சி பேசுனதா ஒரு கேஸும் ஃபைல் ஆயிடுச்சு. இவர் மேல திமுக சார்ந்த ஒருத்தர், அவர் வந்து உதயநிதி சொன்னதை மாத்தி சொல்றாரு, திருச்சி சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் அவர் மேல போடுறாங்க, அந்த அமித் மேல. இப்படி போட்டுதான் அந்த கேஸ் வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கு போகுது. ஜட்மெண்ட்டுக்குள்ள விவாதத்தை ஏற்படுது ஒரு கோர்ட்ல, மதுரை ஹைகோர்ட்ல ஜட்மெண்ட் வருது. அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் உதயநிதிக்கு எதிராக யாரும் கேஸ் போடல, அவர் தான் வெறுப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய பேச்சை இங்க பேசினாரு, கிட்டத்தட்ட அவர் சொன்னது உண்மைதானே, அமித் அவர்கள் சொன்னது உண்மைதானே, 80% மக்களை மேல இவர் காட்டுற வெறுப்பு பேச்சு இது, அந்த வெறுப்பு பேச்சை தான் இவங்க எல்லாரும் ஆதரிக்கிறீங்களா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆதரிக்கிறீங்களா, உதயநிதி மேலதான் நீங்க கேஸ் போட்டிருக்கணும், ஏன் இவர் அதுக்கு எதிரான அந்த வெறுப்புணர்ச்சிக்கு மேல எதிரான ஒரு குரல் வந்ததுக்கு நீங்க ஏன் எல்லாரும் எதிர்க்கிறீங்க, இதை நம்ம எப்படி பார்க்கறது, இந்த மாதிரியான குரல் என்ன குரல், எந்த மாதிரியான உளவியல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவங்க கேட்கறது கரெக்ட் தானே, வெறுப்புணர்ச்சியான பேச்சுக்கு எதிராக தானே நம்ம கோவப்படணும், வெறுப்புணர்ச்சிக்கு எதிராக ஒருத்தன் பேசினானா அவன் மேல ஏன் நமக்கு கோவம் வருது, அவன் மேல ஏன் கேஸ் போடுறாங்க, அப்ப இந்த சனாதனம் என்னதான் சொல்லுது, இப்படியான கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கேஸ்ல இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு பெண்மணி தான், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா,
இந்த மாதிரி வெறுப்புணர்ச்சியை தோன்றீங்க இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த இனப்படுகொலைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்டு அந்த ஜட்மெண்ட்டை கேட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பல பேர் அதிருப்திக்குள்ள ஆகுறாங்க. என்னடா இது சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துறாங்க, சனாதன ஒழிப்பு பேச்சுன்னு எடுக்கிறாங்க, ஒரு நீதிபதி இப்படி பேசுறதை ஏற்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த நீதிபதி பேசுனதுல இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ விஜய் அண்ணா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய சண்முகம் இருக்கார் இல்லையா, சிபிஎம் கட்சி சார்ந்தவர், அவரு நறுக்கு அந்த அம்மா நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்டார். என்ன கேட்டாருன்னா, ஏம்மா இப்போ கொரோனாவை ஒழிக்கணும்னு சொல்றோம், அப்ப கொரோனா வந்த எல்லாரையும் ஒழிக்கணுமா? மது ஒழிக்கணும்னு சொல்றோம், இப்போ மது குடிக்கிற எல்லாரையும் ஒழிச்சிடணுமா? அவங்க எல்லாரும் சாவடிச்சிடணுமா? இல்ல ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஜாதி பேரை பின்னாடி போட்டுருக்க மொத்த பேரையும் சாவடிச்சிடலாமா? இப்படிதான் இருக்கிறது முட்டாள்தனமான பேச்சாதான் ஒரு நீதிபதி பேசுறது இருக்குது. ஒரு நீதி அரசர் இப்படி பேசுறது ஏத்துக்க முடியுமா? ஒரு நீதிபதி இப்படி பேசுறது எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஸ்ரீமதின்றவங்க தான் அந்த கேஸ் எடுத்து விசாரிச்சவங்க, அவங்க தான் நீதிபதியா இருந்தாங்க. அப்ப நீதிபதி அண்ணன் ஸ்ரீமதி மேல இப்படியான விமர்சனங்கள் எல்லாம் போய் சேருது. இன்னொரு பக்கம் எல்லா சைட்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு, அந்த நீதிபதி மேலேயே வருது. இப்ப திருப்பரங்குன்றதுக்கு ஒரு சுவாமிநாதன் அவர் மேல வந்துச்சு இல்லையா, தொடர் கேஸ் வந்துருச்சு இல்லையா, தொடர் எதிர்ப்புகள் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 23லயே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை பார்த்து கொந்தளிச்சு போன பல பிஜேபியை சார்ந்தவங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்துருக்காங்க. பிஜேபி ஆதரவு தெரிவிக்கிறதுனாலே நமக்கு கொஞ்சம் தமிழ்நாட்டு கொஞ்சம் ஆபத்து தானன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது உண்மையும் கூடன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இப்ப வந்திருக்க சக்தியை பத்தி நமக்கு தெரியாது, பெரிய அளவுல தெரியாது. அவரும் எதிர்க்கிறேன் அப்படின்ற பேர்ல சொல்லியிருக்காரே தவிர இது வரைக்கும் எதிர்க்கவே இல்லை. ஏன் பிஜேபி எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னா, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வரான், அவன் வர்றதுனால இங்க தமிழ்நாட்டு உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் பாவம் பொழப்பு தேடி வரான், அவனை வச்சு அவன் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த அரசியல் புரியாம இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி நம்ம அவனை போட்டு அடிக்கிறோம், வடக்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். வடக்கன்னு சொல்லவே கூடாது. அண்ணா அவர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, அப்படி வெளியே வடக்கு சைட்ல இருந்து யாராச்சும் வராங்கன்னா அவங்கள வடவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே தவிர வடக்கன்கள் அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது. சனாதனத்துடைய இன்னொரு வெளிப்பாடு தான் அவங்க எல்லாம் அங்கிருந்து இங்க வெளியே வரத்து, இங்க பிழைக்கிறதுக்கான காரணம். எப்படா இது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது அசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்க. எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில நடக்கிற ஏதோ ஒரு பொருளுக்கு ஏதோ ஒரு சம்பவத்துக்கு இங்க நம்ம பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லாம, எங்கேயோ எவனோ குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான், நமக்கு இங்க கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் விலை தட்டுப்பாடு, இது எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எல்லா இடத்துலையும் பயன்படுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நமக்கு இந்த சனாதனமும் சொல்லுது. இந்த சனாதனம் சொல்றது நிலையான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது மாற்றவே கூடியது, பிறப்பும் இல்லை அழிவும் இல்லை, கடவுளுக்கு இப்படிதான் சொல்றாங்க இல்லையா. இந்த நிலையான அந்த விஷயத்த, இது மாறாதுன்ற விஷயத்த அவங்க பார்க்கக்கூடிய ஒரு விதத்துல இருந்து நம்ம பார்க்கணும். இப்ப நிலையாதுன்னா இப்ப அது என்னப்பா அழியவா போகுது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வந்துடும். அந்த அழிவில்லாததுக்கான கேள்வி என்ன, இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க இவங்க காலங்காலமா சொல்லக்கூடிய ஆரியர்களோட பார்வையில இருந்து காலங்காலமா இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்பு அப்படின்றது இங்க மாறாது, அழியாது. வர்ணாசிரம முறைகள்ன்றது மாறாது, அழியாது. இதன் அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஆரம்பத்துல சொல்லும்போது நிலையானது இதெல்லாம், கடவுள் நிகரானது இதெல்லாம் சொல்றாங்களே, அப்ப அதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்ட நம்ம தான் இப்ப இது மாறாதுன்னா இது ஒரு பயத்தை கொடுக்குது இல்ல. ஏன்னா ஜாதியிலிருந்து மாற்று பண்ணணும் நம்ம யோசிக்கிறோம். அப்ப மாற்றம் ஒன்றே மாறாதது நீங்க நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப இவனுங்க எல்லாமே நிலையானது அப்படின்னா எதுதான், அப்ப யாருதான் ஆக்கம் கொடுத்தா? இது இது எங்கிருந்து அசைக்கவே முடியாம எப்படி போகும்? இந்த பூமியை நம்மளால அசைக்க முடியாதுன்னு சொல்லுவோம், ஆனா அதுவே அசைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த காலத்தோட அது சொல்லிட்டு தான் இருக்கு. சூரிய குடும்பத்துல அது சுத்தி வந்துகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் நமக்கு இரவு பகல், அதனாலதான் குளிர்காலம், வெயில் காலம், இலையுதிர் காலம், இதெல்லாமே வந்துகிட்டு இருக்கிறதுனா காரணம். இந்த அடிப்படையில் இதை நம்ம புரிஞ்சுக்காம போனோம், இதை நம்ம பார்க்காம போனோம் அப்படின்னா, அதே நீதிபதி உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அவங்களால நீதிபதியா ஆக முடியாது. ஸ்ரீமதி அப்படின்ற அந்த நீதிபதி ஆக முடியாது. அடிமட்டத்தில் இருக்க ஒருத்தன் படிக்க முடியாது, பேச முடியாது, தோல்ல துண்டு போட முடியாது, காலில் செருப்பு போட முடியாது. இப்படியான சூழல்களை உருவாக்குறது தான் இந்த சனாதனம். இந்த சனாதனம் அது என்ன பண்ணுதுன்னா, எப்பா இதுதான் நம்ம காலங்காலமான வழிமுறைகள், இதுதான் நம்ம கலாச்சாரங்கள், இதுதான் நம்மளுடைய பண்பாட்டு முறைகள், இது மாறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த பண்பாடுகள் கலாச்சாரங்கள் மாறாது அப்படின்னா இலதலையெல்லாம் கட்டிக்கிட்டு பழைய ஆதிகால மனுஷனா நம்ம வாழ்றது மாறாம இருக்கணும். இறைச்சியை மட்டுமே தின்னக்கூடிய வேட்டையாடி வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த சமூகத்துல இருந்த நம்ம, இந்த பிறவியா இருந்த நம்ம, இந்த பரிணாம வளர்ச்சி அடைந்த நம்ம அப்படியே இருந்திருக்கணும். அது மாறாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? குரங்குல இருந்து மனுஷன் தான் நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னா இதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பரிணாம வளர்ச்சி அடைவோம் அப்படின்னா
டிராகன்லாம் இருந்திருக்கும் அப்படின்னா அதெல்லாம் மாறாம இருந்திருக்கலாம்ல. ஏன் இரவு பகல்னு வருது? அது மாறாம இருந்திருக்கலாம்ல. இப்படியான கேள்விகள் இருக்கு இல்லையா? இந்த கேள்விகளை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். இது இரவு பகல் வருது அப்படின்றத நம்ம கண்ணால பார்க்குறோம். ஒரு ஃபோன் வாங்குறோம். அது கீழ போட்டா உடையுன்றத நம்ம பார்க்குறோம். இதுதான் கம்யூனிசத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இயக்கவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயங்குறது மூலியமா சொல்லக்கூடியது. இதுக்கு எதிரா இந்த இயக்கம்லாம் கிடையாதுப்பா, அதெல்லாம் கிடையாது. நம்மள மீறின ஒரு சக்தி நம்மள நம்ப வைக்கிறது தான் சனாதனம். இதுக்கு எதிரா தொடர்ந்து போராடக்கூடிய விஷயங்கள் இங்க நெறைய இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு அவங்க தியரிட்டிக்கலா சொல்றது என்ன அப்படின்னா, கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம் இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது காலப்போக்குல நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். இல்ல நம்ம போய் டீப்பா அத போய் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல அத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அத பத்தின ஒரு சின்ன 2 வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த கருத்து முதல்வாதம் அப்படின்றதுனா, வெறும் கருத்துக்கள் மட்டும் வச்சிருக்கிறது. எப்பா என்கிட்ட இந்த கருத்து இருக்கு. கடவுள் நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத நான் பார்த்தது கிடையாது. கடவுள் எனக்கு இத வந்து செஞ்சாருன்றத நான் பார்த்தது கிடையாது. ஆனா அத ஒரு டாக்டர் செய்வார். என் உசுரு பொழைக்கணும், நான் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா, கடவுள் என்ன வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கிட்டே இருந்தேன்னா, அது நடக்குமா நடக்காதான்றது கருத்து. அது என்னுடைய கருத்து, என்னுடைய நம்பிக்கைக்குள்ள சார்ந்தது. ஆனா ஒரு டாக்டர் வந்து என்ன காப்பாத்துவாரு, இல்ல அது என்ன வேணாலும் நடக்கலாம். சப்போஸ் என்ன காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு ஒரு டாக்டர் கிட்ட இருக்கு அப்படின்னா, அது பொருள் முதல்வாதம். இங்க இருக்கக்கூடிய மருந்துகள பயன்படுத்தி, இருக்கக்கூடிய வசதிகள பயன்படுத்தி, பொருட்கள பயன்படுத்தி செயல்படக்கூடியது தான் கருத்து முதல்வாதம். இது 2த்தையும் பிரிச்சு நம்ம பார்க்க தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இத பிரிச்சு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, சனாதனம் அப்படின்னா என்னன்றது இங்க நமக்கு புரிஞ்சிரும். இந்த சனாதனத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கடவுள நம்ப மாட்டோம். அப்படி கடவுள நம்ம நம்பாம இருந்துட்டோம்னா, நம்ம உழைப்ப நம்ப ஆரம்பிப்போம். நம்ம உழைப்ப நம்பினோம்னா, நம்ம உழைப்ப எவன் சுரண்டுறான்னு நமக்கு தெரியும். நம்ம உழைப்ப எவன் சுரண்டுறான்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அவனை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். அந்த கேள்வி கேட்டா, அது அவனுக்கு ஆபத்தா முடியும். அவனால லாபம் சம்பாதிக்க முடியாது. இப்படியான சூழல உருவாக்கிடக் கூடாதுன்றதுக்காக தான், நம்மள ஏதோ ஒரு நம்பிக்கை, நம்மளுக்கு மீறின ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி, நம்மள நம்ப வச்சு, நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக, ஏமாறாம இருக்கிறதும், ஏமாறுறதும் நம்ம கையில தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தானா? இல்ல இன்னும் கூடுதலா இத பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.